இன்னும் நம்ம மக்களுக்கு புரிய வைக்கிறது தான் பெரிய பிரச்சனை இருக்குது. எந்த மொழியில் பேசுனா அவனுக்கு புரியும்னு தெரியல, அதுதான் இப்போ பிரச்சனை இருக்குது. ஒருவேளை ஸ்வச்ச பாரத் ஹே இதர் மே ஹே அப்படி ஏதாவது பேசணுமா? என்ன என்ன ஏழவு கர்மாந்திரம்னு ஒன்றும் புரியல. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி சரி சரி, என்ன ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேறு பயமாக இருக்குது. பயமாக இருக்குது. ஐயோ, இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்திட்ட இன்னொன்று என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எவனும் பா. சிதம்பரம் வரிசையில் இன்னும் 10 ரூபா மாற்றினதா செய்தி வரல. இன்னும் மன்மோகன் சிங்லாம் வரிசையில் நின்று எப்படி சாப்பிட்றாங்கன்னு தெரியல. இந்த ராகுல் காந்தி ஒரு 4500 எடுத்துகிட்டு போயிட்டு 15 நாள் செலவழிச்சிருக்காரு. அவ்வளவு சிக்கனமாக இருக்கார். இந்த பயவுலையே கஞ்ச இப்படி சிக்கனம் இல்லாமல் நீங்கள் பொறுப்பட்டு திரியிறீ. அவர் ரொம்ப சிக்கனமாக இருக்கார். 4500 ரூபாயில் 20 நாளாக வாழ்ந்துட்டுருக்கார். ஒரு நாடு, இந்த நாட்டில் பிறந்துட்டு நாம் இப்படி இருக்கு சாதாரணமாக போயிடுவோம். அப்படி அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு தேசினத்தின் விடுதலையை பெறாமல் அதற்குள்ளே இருக்கிற சமூக விடுதலை, வர்க்க விடுதலை, பெண்ணிய விடுதலை சாத்தியமே இல்லை. இதை நீ புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்காம சாதியாக சேர்ந்து நாங்கள்லாம் மேலே எழுந்துருவோம். சரி, வன்னியர் எந்திரிச்சிட்டாரு, படையாச்சி எந்திரிக்கும் போது பறையர் அமைக்கிறாரு, பறையர் எந்திரிக்கும் போது படையாச்சி அமைக்கிறாரு, தேவர் எந்திரிக்கும் போது தேவேந்திரர் அமைக்கிறாரு, தேவேந்திரர் எந்திரிக்கும் போது தேவர் அமைக்கிறாரு, நாடார் எந்திரிக்கும் போது கோனார் அமைக்கிறாரு, இந்து எந்திரிக்கும் போது இஸ்லாமியர் அமைக்கிறாரு, இஸ்லாமியர் எந்திரிக்கும் போது இந்து அமைக்கிறாரு, 2 பேர் எந்திரிக்கும் போது கிறிஸ்தவர் அமைக்கிறாரு. எவன்டா எந்திரிப்பேன்? எவன் எந்திரிப்பேன்? எப்படி எழுச்சி கொள்வேன்? எப்படி எழுச்சி கொள்வேன்? பெருந்தலைவர் காமராஜர் தான் சொன்ன, கப்பலில் நண்டு ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. கப்பலில் நண்டை எல்லா மாநிலத்திலும் இந்த நண்டையும் மூடி வச்சுட்டு வந்துட்டான். இந்த தமிழ்நாட்டிலேருந்து ஏற்றுமதி செஞ்ச நண்டை மூடலை. ஒருத்தன் பதறி ஓடி வந்திருக்கான், எங்கே போகிறேன்? என்ன இந்த தமிழ்நாட்டிலேருந்து வருதில்ல நண்டு, அந்த நண்டு இருக்கிறத நான் மூடாமல் வந்துட்டேன். அது அவசியம் இல்லை, நீ உட்காரு. என்ன அப்படி சொல்கிறீங்க? போய் பாரு என்ன. போனோடனே ஒரு நண்டு ஏறி வந்துடுது, மேலே வந்து விழப்போகுது கடலுக்குள்ளே. கீழே வந்த நண்டு காலை பிடிச்சி இழுத்து விட்டுருது. இந்த நண்டு இருக்கு பாருங்க, இழுத்து விட்ட நண்டு மேலே போய் விழப்போகுது, அதுக்கு கீழே வந்த நண்டு இழுத்து விட்டுருது. எந்த நண்டும் கரையறலை, எந்த நண்டும் கீழே விழலை, கடலில் போய் தப்பிக்கலை. எல்லா நண்டும் ஒன்று இழுத்துக்கிட்டு பெட்டிக்குள்ளே தான் கிடந்துச்சு. இதுதான் நம்ம இதில் புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும். சும்மா ஒவ்வொரு நாளும் மாவீர தினத்தில் பேசிட்டு மாவீரர் அதை செய்தார்கள் இதை செய்தார்கள், என் தலைவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டு பேசிட்டு போயிட்டு என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ண போகிறீங்க? 50 ஆண்டுகள் இல்லை, 500 ஆண்டுகள் ஆனாலும் இவன் ஓர்மைப்பட மாட்டான். இப்படி தான் இருப்பான். புறணி பேசிக்கிட்டு நீ பெரியவன் நான் பெரியவன், அவன் துரோகி இவன் நல்லவன் இவன் கெட்டவன், இப்போ பேசிட்டே இருப்பான். நீ இவனை பற்றியும் கவலைப்படாத, நாம் செய்கிறதான் சரி. தமிழ் தேசிய மக்களை ஒன்று திரட்டுறோம். சாதி மத உணர்ச்சியிலிருந்து பிடுங்கி தமிழர் என்கிற தேசிய இன உணர்வுக்குள் ஒன்று திரட்டி கட்டுறோம். ஒரு அரசியல் படையாக கட்டுறோம். நாம் தமிழர் என்ற பெரும்படையாக கட்டுறோம். இந்த படையை கொண்டு தமிழ் தேசியத்திற்கென்று வலிமை மிக்க ஒரு அரசை நிறுவுகிறோம். அரச வலிமையை கொண்டு தமிழ் தேசியத்துக்கென்று தேசம் படைக்கிறோம். இதான் வழி, இதான் லட்சியம். அவன் நினைப்பான் நம்மளை முச்சந்தியில் இருந்துட்டு கத்திட்டு செத்து போகிற கூட்டம் நினைப்பான். என்னை கேட்குறானே, சீமான் முதலமைச்சராக தான் கட்சி ஆரம்பிச்சியா? என்னை கேட்குறான் ஒருத்தன். அப்போ நான் முச்சந்திட்டு இருந்து கத்திட்டு சாகிறதுக்காக கட்சி ஆரம்பித்தேன். நான் அதுக்காக வந்தேன். நாட்டை ஆள்வதற்கல்ல, உலகத்தில் தலை சிறந்த நாடாக என் நாட்டை மாற்றுவதற்கு வர்றேனா. நீ இதை ஆள்றதுக்கு இல்லை. என் தலைவன் எனக்கு கற்பிக்கிறான், அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு. அதை புரிந்து நாங்கள் அரசியலுக்கு வரோம். நான் கருணாநிதி ஜெயலலிதா பார்த்து அரசியலுக்கு வந்தவன்ல. நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும், நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்ற மானமரவன் பிரபாகரனை பார்த்து அரசியல் செய்ய வந்தவர்கள்.
அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக எங்கள் தலைவன் ஆயுதம் ஏந்தினான். அவன் பிள்ளைகள் நாங்கள் அறிவாயுதம் ஏந்தி நிற்கிறோம். நோக்கம் ஒன்றுதான், இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. அது தலையானாலும் தருவோம். அதில் எந்த சிக்கலும் எங்களுக்கு இல்லை, எந்த சிக்கலும் இல்லை. ஒரு ஆளாக வந்தேன், ஒரு ஆள் எத்தனை ஆயிரக்கணக்கான இளைஞன் சீமானா மாறி நிற்கிறான்னு பாருங்க. ஒரு பெரியவர் இங்கே பாருங்க, ஒரு பெரியவர் காலையில் எனக்கு அடிக்கிறார், தம்பியே நீ சாலையில் போய்கிட்டு இருந்தேன், நீ பேசிக்கிட்டு இருந்த, நீ எந்த ஊரில்ப்பான்னு, ஏன் அந்த ஊரில் அங்கே நான் வரலையே, அதான் கேளு, பேசிக்கிட்டு இருந்தேன், நான் தம்பி போயிட்டுருக்கிறான்னு வண்டி விட்டு போய் அங்கே போய் பார்க்குறேன், ஒரு சின்ன பையன் போயிட்டுருக்காப்பா, ஒன்னே மாதிரியே போயிட்டுருக்கிறான், ஒன்னே மாதிரியே போயிட்டுருக்கிறான்ப்பா. அப்புறம் கடைசி வரைக்கும் நின்று கெட்டு போனேன், அந்த பையனுக்கு வாழ்த்து சொல்லுன்றார். கல்யாண சுந்தரம் மேடையில் போயிட்டுருக்கிறான், நான் உட்காந்துருக்கேன், விடுதலை ராஜேந்திர அண்ணன், இந்த பையன் ஒன்னே மாதிரியே பேசுகிறானே அப்படின்னு. சில பேர் என்னென்னா துருவன் செல்வமணி, இந்த கார்த்திக்கு, இந்த கல்யாண சுந்தரம்லாம் சீமான் மாதிரியே பேசுகிறாங்க, அவனை மாற்ற சொல்லணும், என் தம்பியெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்குங்கடான்னு. அப்போ மாதிரி பிள்ளை இருக்கணும், அண்ணன் மாதிரி தம்பி இருக்கணும். அதில் போய் மாற்றிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, அவனை மோடி மாதிரி ஆயிரும். கண்ணாடி எப்படி போடணும், எப்படி நடக்கணும், கையை எங்கே தூக்கணும், ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கிறா, அது வரையும் செஞ்சுட்டு இருப்பார் அவர். மனிதனா தண்ணி இயல்புக்கு இருக்கணும், தண்ணி இயல்புக்கு இருக்கணும். நீங்கள் என்ன வருதோ செய். அன்னைக்கு ஒரு சீமை, அன்னைக்கு 1000 சீமை. பற்ற வச்சு எரிய விடுறான், பற்ற வச்சு எரிய விடுறான். அம்மா அமுத நம்பி சொன்னாங்க பாருங்க, தலைவன் என்கிட்ட சொன்னது, நம்ம இனத்துக்கென்று ஒரு வரலாறு இல்லைப்பா, ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்தது என்கிற வரலாறாவது நமக்கு வரட்டும். எல்லாம் சுற்றி வளைச்சிருச்சு இராணுவம், எங்கே பார்த்தாலும் குண்டு மலை பற்றி எரியுது. தலைவன் சொல்கிறான், 10 வருஷம் அது பற்றி எரியும், உலகம் பூரா எரியும்னு, எரியுது. அங்கே இறக்குனா இங்கே ஏறிச்சு, இங்கே ஏறிச்சு. அடுத்த ஆண்டு இந்த கொடியை ஏற்ற மாட்டேன், ஈழ தேசக்கொடி, தமிழ்நாட்டு தேசக்கொடி ரெண்டையும் அடுத்த தடவை வேறு கொடி ஏற்றுறோம். அது வரைஞ்சி வச்சுருக்கோம், வரைவில் கொடி அச்சிடணும், காசு இல்லை, அதை அச்சிட்டுட்டு அந்த கொடி தான் ஏற்றுறோம். அதுக்கு பாட்டு வணக்க பாட்டு மாமா எழுதி கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு தான் போகிறோம், சும்மா கிடையாது. சண்டை மேலத்தை ஒழிக்கிறோம், மண்டை மேலே அடிக்கிறோம், ஜல்லிக்கட்டை அரச விழாவாக நடத்துகிறோம். எப்படியே அரச விழாவாக நடத்துகிறோம். அதுக்கும் தலைவர் பணியனை போட்டு பிடிக்கிறோம், காளையை தலைவர் உடைய போட்டு பிடிக்கிறோம். இவங்க அக்கிரமம் தாங்க முடியலைம்பாங்க. எழுதுவான் பத்திரிக்கையில், இது தமிழ்நாடு, இந்த நாடு இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குதா அப்படின்னு எழுதுவான், சத்தியமாக எழுதுவான். நீ வேணா பாரு, நான் இவ்வளோ நாள் இந்தியாவுக்குள்ளே தான் இருந்ததா அப்படின்னு நான் கேட்பேன். எப்படி என்னை அவனால் தாங்க முடியாது. இங்கே ஆணி அடிக்கிறாள், உச்சி மண்டையில் ஆணி அடிக்கிறாள். நான் ஓங்கி அடித்து விட்டு கொளுத்தி எடுக்கிறான். உனக்கு ஒரு குறையும் கிடையாது, உன்னைய மாதிரி உலகத்தில் தலை சிறந்தவன் கிடையாது. நீ பாரு, உலகத்திலே மிக மூத்த குடி நீ. எல்லாரும் அவனவன் தாய்மொழியில் பேசுகிறான், நீ அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசி கொண்டிருக்கிற. நபிகள் ஒரு மறை தந்தார் இஸ்லாமிய பெருமக்களுக்கு, இயேசுபிரான் ஒரு மறை தந்தார் கிறிஸ்தவ பெருமக்களுக்கு, பகவான் கிருஷ்ண பரமாத்மா ஒரு மறை தந்தார் இந்து பெருமக்களுக்கு. எல்லாருக்குமான ஒரு வாழ்வியல் நன்னெறியை, அறநூலை நமது அருமை பெருந்தகை வள்ளுவ பெருமகனார் தந்தார். எல்லாரும் பிரித்து பார்த்தான், நாம் எல்லாரையும் இணைச்சு பார்த்தோம், அணைச்சு பார்த்தோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னோம். தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நீ செய்கிறதாண்டா, நீ சரியாக இருந்துட்டா உனக்கு எந்த பிரச்சனை இல்லைடா. இப்படி ஒரு தத்துவம் உலகத்தில் உண்டா சொல்லு? மார்க்ஸு, லெனினு, ஏங்கல்ஸு, இங்கர்ஸாலுங்கிறான். எல்லாத்துக்கும் முன்னாடி பொது உடைமை உலகத்துக்கு சொன்னவன் தமிழன்.
யாதும் ஊரே யாவரும் கேளீர். இதை தாண்டி ஒரு பொது உடைமை தத்துவம் இல்லை. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்துளில் வேற்றுமையான். இதை தாண்டி ஒரு கம்யூனிஸ்ட் கருத்து இல்லை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இதை தாண்டி ஒரு பொது உடைமை தத்துவம் கிடையாது. நுட்பமாக கவனிச்சுக்கணும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். ஒரு தமிழன் பாடுறான். அது என்ன அடுத்த வரி, இறைவா நீ இதை தர வேண்டும்ங்கிறான். மார்ச் இல்லடா நாம தாண்டா செய்ய வேண்டும்ங்கிறான். இவ்வளோ ரெண்டுக்கு வித்தியாசம். இதை புரிஞ்சுக்கிட்டு பெருமை கொள்ளணும். நீ வெளியில் நீ போகும்போது எவன் நடந்தாலும் நீ நிமித்தி கொஞ்சம் திமிரோடு அப்படி பார்க்கணும். அப்படி போகணும். ஜல்லிக்கட்டு காலை எத்தனை காலம் இருந்தாலும் ஜல்லிக்கட்டு காலை நீ பார்த்துருக்கியா? அந்த கண்ணே ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கணும். நீ ரொம்ப பெருமைக்குரியவன். பல ஆண்டு காலம் அடிமைப்பட்டு சிறுமைப்பட்டு கிடக்கிற தாழ்வு மனப்பான்மையில் தாழ்ந்து போன அந்த நீ முதல்ல அதிலிருந்து மீட்சி வரணும். நீ ஒரு உளவியல் நோயாளியாக இருக்கிற. தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்ததுங்கிற ஒரு மன நோய் உனக்கு இருக்கு. அதை முதல்ல அதிலிருந்து நீ விடுபடணும். விடுபட்டு தமிழ் பேரினத்தின் மகன் நான், வள்ளுவன் பிறந்த இனம். அவன் சொல்றான்ல பாரதி, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் எங்கும் கண்டதில்லைங்கிறான். மறுபடி சொல்றான். அவன் பெருமைக்கு பேசுறானோன்னு எல்லாம் கேட்பாங்கன்ட்டு. உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைங்கிறான். நினைச்சு பாரு. அது ஏன் வள்ளுவன் தானே சிறந்தவன், ஆக சிறந்தவன். அவனை முதல்ல சொல்லாம கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல்னு நடுவால வள்ளுவரை வச்சு சொல்லிட்டார. முதல்ல வள்ளுவரை தானே சொல்லியிருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. தராசு தட்டு கம்பனும் இளங்கோவும், நடுவால இருக்கிற முள்ளு இருக்கு பாருங்க, அவன் வள்ளுவன். பெருமிதம் வேணும். பக்கம் பக்கமாக சுற்றி சுற்றி வந்தான். என்ன கொண்டு வந்தாய் கொண்டு செல்ல அதெல்லாம் கொடுன்னு. அறம் செய்ய விரும்புன்னு நம்ம அப்பத்தான் சொல்லிட்டு போயிட்டா. ரெண்டே வார்த்தை. ஆக பெரிய அறிஞர் உலகத்தில் பிறந்தவன் நீ. அந்த பெருமை உனக்கு இருக்கணும்ல, இருக்கணுமா இல்லையா? எல்லாரும் மனிதநேயம் பேசிக் கொண்டிருக்கும் போது நீ உயிர் நேயம் பேசினவன். உயிர் நேயம் பேசினவன். அவ்வளவு பெருமைக்குரிய இனத்தில் பிறந்திருக்க. உயிரையே கொடையாக கொடுத்த கூட்டத்தில் நீ பிறந்திருக்க. பாரு எத்தனை ஆயிரம் பேர், ஒருத்தர் ரெண்டு பேரா? உலகத்தின் தலை சிறந்த புரட்சியாளன் பிறந்த இனத்தில் பிறந்திருக்க. பிரபாகரன் என்ற மாபெரும் புரட்சியாளன் பிறந்த இனத்தில் பிறந்திருக்க. சேகுவேரா பெரிய புரட்சியாளன் தான். சீருட்டு பிடிப்பார், ஒயின் குடிப்பார். உலகத்தில் எல்லா போராட்டக்காரனுக்கும் 2-3 மனைவி, காதலிகள் எல்லாம் இருந்திருக்காங்க. உலக வரலாற்றிலே தலைவனை போல ஒழுக்கமானவன் எவனும் கிடையாது. இனி எவனும் பிறக்க போறதும் இல்லை. சேகுவேரா சொல்றான், உலகத்தில் எந்த நாடு, அவன் கேட்குறான், அவனை பிடிச்சிட்டாங்க. கீவா ஓ நாடா, பொலிவியா ஓ நாடா, நீ எதுக்கு வந்து போராட வர அப்படின்னு. உலகத்தில் எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த நாடெல்லாம் என் தாய் நாடுங்கிறான். எந்த நாடு அடிமையாக இருக்குதோ அந்த நாடெல்லாம் என் தாய் நாடுங்கிறான். அவரை பொருளாதார அமைச்சராக போட்டார், ஃபினான்ஸ் மினிஸ்டரை. அவன் கரும்பு வெட்டிகிட்டு இருக்கான். பொருளாதார அமைச்சர் போய் கரும்பு வெட்டிகிட்டு இருக்கான். 2 மாதம்தான் அந்த பதவியில் இருக்கான். ஒரு கடிதத்தை எழுதுகிறான் அந்த நண்பன் ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கு. என் அன்பு நண்பர், அருகில் ஒரு நாடு அடிமைப்பட்டு கிடக்குங்கிற செய்தியை கேட்ட பிறகு இந்த பதவியில் இருக்கிறதுக்கு எனக்கு மனசு ஒப்பலை. அதனால் இந்த பதவியை விட்டுட்டு, அவன் குழந்தை பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு நான் என்னை மறந்துருங்க, நான் அந்த நாட்டு விடுதலைக்கு போராட போகிறேன்னு கடிதம் எழுதி வச்சுட்டு போயிட்டான். அப்படி இப்போ பொலிவு நாட்டின் விடுதலைக்கு போராடினா. எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த நாடெல்லாம் தாய் நாடு என்று போராடினான்னா, நம் சொந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறது, அதன் விடுதலைக்கு போராடுவதா இல்லையா நம்ம முடிவெடுக்கணும்.